அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெண் செய்தியாளர்கள் தொடர்பாக எஸ்.வி. சேகர் மீண்டும் அவதூறாக பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு பெண் செய்தியாளர்கள் தொடர்பாக அவதூறாக பேசியது சர்ச்சையை கிளப்பியிருந்த நிலையில் மீண்டும் எஸ்.வி. சேகர் இதுபோன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இந்த நாடகத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் தொடர்பான விவரங்கள் என்ன? சரிதா, வணக்கம். எஸ்.வி. சேகர் பிரபல நடிகரும் அதே போல முன்னாள் எம்எல்ஏவுமான அவர் ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து இழிவாக பேசியிருந்தார். அதன் காரணமாக சில ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் அவருக்கு 1 மாத சிறையும் 15,000 ரூபாய் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அவர் மேல்முறையீடு செய்து தற்போது நிலுவையிலே இருக்கின்றது. இந்த நிலையிலே சமீபத்தில், அதாவது கடந்த 27ஆம் தேதி நாரதகான சபாவில் நடைபெற்ற எஸ்.வி. சேகரனுடைய அந்த நாடகம் ஒன்று நடைபெற்றது. அதில் மீண்டும் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாகவும் கொச்சையாகவும் அவர் பேசியிருக்கிறார். அந்த நாடகத்திலே ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு அரசியல்வாதி போல வேலூர் பட்டாபி என்ற ஒரு எம்எல்ஏவாக இவர் நடிக்கின்றார். அந்த எம்எல்ஏவிடம் இவர் பேட்டி எடுப்பதற்காக ஒரு பெண் பத்திரிகையாளர் வருகிறார். அப்படி வந்த பெண் பத்திரிகையாளரை உட்காருங்க என்று அவர் சொல்கிறார். ஆனால் அருகில் நாற்காலிகள் எதுவுமே இல்லை. அந்த பெண் பத்திரிகையாளர் கேட்கிறார், நாற்காலிகள் எதுவுமே இல்லையே, நான் எப்படி இங்கே அமர்வது என்று கேட்டபோது தன்னுடைய தொடையை காண்பித்து, எவ்வளவு இடம் இருக்கிறது, இந்த பத்திரிகைக்காரங்களே ரொம்ப திமிரு பிடிச்சவங்கப்பா, இவ்வளவு இடம் இருக்குது, உட்காரக்கூடாதா இங்க என்பது போல அவர் அவருடைய செயல் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் இருக்கின்றது. எனவே இது தற்போது சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களை எழுப்பி வருகின்றது. ஏற்கனவே ஒரு முறை பெண் பத்திரிகையாளர்களை, அதாவது 2018இல் இது போல மிகவும் கீழ்த்தரமாக அவர் விமர்சனம் செய்த காரணத்தினால்தான் அவர் பொதுவெளியிலும் மன்னிப்பு கோரியிருந்தார், நீதிமன்றம் சென்றும் மன்னிப்பு கோரியிருந்தார். ஆனாலும் அவருடைய செயல் கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி நீதிமன்றம் அவருக்கு தண்டனை விதித்திருந்தது. இந்த நிலையிலே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே எஸ்.வி. சேகர் மீண்டும் இது போன்ற ஒரு இழிவான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார். பொதுவாக பெண்களை இழிவுபடுத்தி நாடகங்கள் இது போன்ற விஷயங்கள் நடத்துவது வழக்கமாக இருந்து வந்தாலும் சமீப ஆண்டுகளாக அது பல இடங்களில் குறைந்து வருகின்றது. இது போன்ற நேரங்களில் பெண்களை, பத்திரிகையாளர்களை மிக கேவலப்படுத்தி அவர் நாடகத்தை உருவாக்கி அதனை வெளியிட்டிருக்கின்றார் என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த பத்திரிகையாளர் பேட்டியை முடித்துக் கொண்டு புறப்படுவதற்கு முன்னால், சார் நீங்க சொல்ற பதிலெல்லாம் கேட்டு எனக்கு தலையே சுத்துது சார் என அந்த பெண் பத்திரிகையாளர் சொல்கிறார். அதற்கு இவர் சொல்கிறார், ஏமா உன் தலை சுத்துறதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி படியை ஏமாலியே போட்டுருவீங்க போல இருக்கே என்று அவர் ஒரு டபுள் மீனிங் வருவது போல பேசுகின்றார். இப்படி பெண் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து திட்டமிட்டு கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த காட்சியை வைத்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சமகால அரசியல் பலவற்றை அண்ணாமலை அவர்களை விமர்சிப்பது போலவும், நடிகர் விஜயனுடைய கட்சியை அவர் காமெடி கட்சி, விளையாட்டு செய்திகள் என்பது போலவும் பல விஷயங்களை திணித்து அந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அதில் பெண் பத்திரிகையாளர்களை இப்படி திட்டமிட்டே அவர் அவதூறாக பேசியிருக்கிறார் என்பது தற்போது சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனத்தை அந்த நாடகத்திற்கு கொடுத்து வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.